மகா பெரியவா வாக்கிலே பரிகாரங்கள் பல உண்டு, ஒவ்வொன்றும் சாட்சியோடு ஆவணமாயிங்கே. சங்கராமிர்தம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம். அன்பார்ந்த பக்தர்களே, சென்ற பதிவின் தொடர்ச்சியாக ஸ்ரீ ராகவன் அவர்கள் பகிர்ந்த இன்னும் சில அரிய அனுபவங்களை இப்போது கேட்போம். ஒரு சமயம் உலக மக்களின் வாழ்க்கையை பற்றி பேச்சு வந்தபோது, இன்று மனிதன் சந்திக்காத பிரச்சனைகளே இல்லை, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கவலை, ஒவ்வொரு சுமை, மன அமைதியை தேடி எத்தனையோ வழிகளை தேடிக்கொண்டிருக்கிறான். அப்போது பெரியவாளிடம் ஒருவர் கேட்டார், பெரியவா, மனிதர்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கின்றன, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் ஒவ்வொரு பரிகாரத்தையும் சொல்கிறார்கள், இத்தனை பிரச்சனைகளுக்கும் எளிமையான ஒரு வழி ஏதாவது இருக்கிறதா என்று அந்த பக்தர் பெரியவாவை நோக்கி கேட்டார். அதற்கு பெரியவா மிகவும் இயல்பாக சொன்னார், ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே. பிறகு அருகில் இருந்தவர்களை பார்த்து, இந்த நாமம் உங்களுக்கு தெரியுமா? தெரிந்திருந்தால் அதை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று அருளினார். அத்தோடு மட்டுமல்ல, ஹே நாத நாராயணா வாசுதேவா, ஹரே முராரே மதுகைடபாரே, கோவிந்த கோபால முகுந்த விஷ்ணு, யக்னேச்ச நாராயண வாசுதேவ, நிராசன அம்பாம் ஜெகதீஷ ரக்ஷ, இந்த நாமங்களையும் தொடர்ந்து ஜபிக்கும்படி கூறினார். அப்போது அருகில் இருந்தவர் கோவிந்த தாமோதர மாதவேதி என்று சொன்னார். முதலில் பெரியவாளுக்கு சரியாக கேட்கவில்லை, மீண்டும் சொல்ல சொன்னார். அவர் மறுபடியும் கோவிந்த தாமோதர மாதவேதி என்று சொன்னதும், ஆமாம் ஆமாம், இதைதான் பெரியவா அடிக்கடி சொல்லுவார் என்று ஸ்ரீ ராகவன் அவர்கள் நினைவு கூர்கிறார். அதன் பிறகு பேச்சு மெதுவாக துர்க்கை உபாசனை நோக்கி திரும்பியது. ஸ்ரீ ராகவன் அவர்கள் சொல்கிறார், முதலில் இந்த சோஸ்திரம் பெரியவாளுடையதே என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் பெரியவா அருளிய முக்கியமான சோஸ்திரம் துர்கா பஞ்சரத்னம் தான். அம்பத்தூரில் வசந்தி அம்மாள் என்று ஒருவர் இருந்தார். பெரியவாளை பற்றி பல அரிய விஷயங்களை அவர் அறிந்திருந்தார். எப்படி அறிந்தார் என்று தெரியாது, ஆனால் அவர் சொல்லும் விஷயங்கள் மிகவும் ஆழமானவை. அவர் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவார், பெரியவா காமாட்சியை மட்டும் உபாசனை செய்தவர் அல்ல, துர்க்கையிடம் அவருக்கு அளவற்ற பக்தி இருந்தது என்று. அதனால்தான் மாம் பாகி சர்வேஸ்வரி என்றும் துர்கே என்றும் பெரியவா பாடியிருக்கிறார். இதை கூறிவிட்டு ஸ்ரீ ராகவன் அவர்கள் இன்னொரு அரிய சம்பவத்தை நினைவு கூறுகிறார். ஒரு வைஷ்ணவ கோவிலை கட்டியிருந்த சாது பார்த்தசாரதி அவர்கள் பெரியவாளை அந்த கோவிலுக்கு எழுந்தருளுமாறு மிகவும் பணிவுடன் அழைப்பு விடுத்தார். அந்த கடிதத்தை படித்த பெரியவா முதலில் வர மறுத்துவிட்டார். இவருக்கு ஆச்சார அனுஷ்டானம் தெரியவில்லை, அவரவர் விருப்பப்படி பூஜை செய்தால் அது கோவில் ஆகாது, அப்படிப்பட்ட இடத்திற்கு நான் வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். அந்த பதிலை பெற்ற சாது பார்த்தசாரதி அவர்கள் மீண்டும் ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் இருந்த பணிவு பெரியவாளின் இதயத்தையே தொட்டுவிட்டது. அவர் எழுதியிருந்தது, பெரியவா, நீங்கள் சொல்லுவது எல்லாம் உண்மைதான், எனக்கு ஆச்சார அனுஷ்டானமும் முழுமையாக தெரியாது, நான் தகுதியுள்ளவனும் அல்ல, அதனால்தான் உங்களை அழைக்கிறேன். நீங்கள் வந்து அருள் புரிந்தால்தான் இது உண்மையான கோவிலாகும். அம்பாளுக்கு நீங்கள் எப்படி ஒரு குழந்தையோ அதுபோல நானும் ஒரு குழந்தைதான். இந்த வரிகளை படித்ததும் பெரியவா புன்னகைத்தார். அருகில் இருந்தவர்களை பார்த்து, உங்கள் அப்பா எனக்கு நல்ல விபலாஷா கொடுத்து விட்டாரே என்று நகைச்சுவையாக சொன்னார். பிறகு ஒரு கணமும் தாமதிக்காமல், நான் இப்போதே வருகிறேன் என்று எழுந்து நிற்க அருகில் இருந்தவர்கள் பதறி போனார்கள். பெரியவா இப்போது திடீரென்று வரக்கூடாது, வரவேற்பு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு பிறகு ஒரு நாள் பெரியவா அந்த கோவிலுக்கு செல்ல சம்மதித்தார். கையில் ஒரு தாமரை பூ. அந்த தாமரை பூவை ஏந்தி கொண்டு கோவிலுக்குள் நுழைந்தார். அப்போது வசந்தி அம்மாளை பார்த்து ஜாதவேதசே என்று சொல்லும்படி கூறினார். அதன் பின்னர் துர்காம் தேவீம் சரணம் அகம் பிரபக்தியே என்று மந்திரத்தை சொல்ல சொன்னார். அந்த நொடியில் பெரியவாளின் முகத்தில் தோன்றிய அந்த தெய்வீக பரவசத்தை பார்த்தவர்கள்
வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத அனுபவமாக அதை நினைவு கூர்ந்தார்கள். அந்த சம்பவத்திற்கு பிறகு ஸ்ரீ ராகவன் அவர்கள் தங்களுடைய குடும்பத்திற்கும் துர்கை உபாசனைக்கும் இருந்த ஆழமான தொடர்பை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ஸ்ரீ ராகவன் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் தலைமுறையாக நடைபெற்று வந்த துர்கை ஆராதனையை பற்றி அவர் சொல்கிறார். எங்கள் குடும்பத்தின் குலதெய்வம் வனசங்கரி, அதாவது வனதுர்கை. அப்போது அருகில் இருந்தவர் வனசங்கரியா என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீ ராகவன் அவர்கள் ஆமாம், அதுதான் வனதுர்கை என்று புன்னகையுடன் சொல்கிறார். பிறகு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை பகிர்கிறார். எங்கள் வீட்டில் இருக்கும் அம்பாளின் திருக்கரத்தில் இருக்கும் சூலம் சாதாரண சூலம் அல்ல, அது கபால சூலம். பொதுவாக துர்கையின் திருக்கரத்தில் காணப்படும் சூலத்திலிருந்து இது சற்று வித்தியாசமாக இருந்தது. அதை பார்த்து அவருடைய தந்தைக்கு பல ஆண்டுகளாக ஒரு சந்தேகம் இருந்தது, ஏன் இந்த அம்பாளின் சூலத்தில் கபாலம் இருக்கிறது என்று. அந்த சந்தேகத்தை ஒரு நாள் பெரியவாளிடமே கேட்டார். அதற்கு பெரியவா எந்த விளக்கமும் சொல்லவில்லை. அமைதியாக மூக பஞ்சஸ்ருதியை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். பிறகு ஆரிய சதகத்தில் 93வது ஸ்லோகத்தை பாருங்கள் என்று கூறினார். அந்த ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தபோது காமாட்சி சீலே துவம் கபால சூல ராம கரகமலாம் என்று வரி இருந்தது. அதை படிக்க சொல்லிவிட்டு பெரியவா மெதுவாக சொன்னார், பாருங்கள், காமாட்சியே சூலினி, கபால சூலத்தோடு அருள் புரிகிறாள். அவ்வளவுதான். பல ஆண்டுகளாக இருந்த சந்தேகம் ஒரே கணத்தில் விலகிவிட்டது. இதை கூறும்போது ஸ்ரீ ராகவன் அவர்கள் பெரியவாளின் சாஸ்திர ஞானத்தை வியந்து நினைவு கூறுகிறார். இதோடு அந்த சம்பவம் முடிந்து விடவில்லை. அந்த அம்பாளின் விக்கிரகத்தின் அடிப்பகுதியில் ஏதோ பழமையான எழுத்துக்கள் இருந்ததாக அவருடைய தந்தைக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. எழுத்துக்கள் தெளிவாக படிக்க முடியவில்லை, பழைய கிரந்த எழுத்துக்களாக இருக்குமோ என்று தோன்றியது. அந்த விஷயத்தை பெரியவாளிடம் தெரிவித்தார்கள். பெரியவா உடனடியாக எதுவும் சொல்லவில்லை. சில மாதங்கள் கழித்து ராமேஸ்வர் மூலமாக ஒரு உயர அதிகாரியை அனுப்பி வைத்தார். தொல்லியல் துறையை சேர்ந்தவர். அவர் அந்த விக்கிரகத்தை மிக கவனமாக ஆய்வு செய்தார். பிறகு சொன்னார், இந்த விக்கிரகம் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. இது ஜடவர்ம பாண்டியர் காலத்தை சேர்ந்ததாக தெரிகிறது. அந்த காலத்தில் கேரளமும் பாண்டிய நாட்டுடன் இணைந்திருந்தது. அதனால் இந்த அம்பாள் மலையாள தேசத்திலிருந்து வந்ததாக நீங்கள் கூறுவது உண்மையாக இருக்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அந்த குடும்பத்தின் பரம்பரை வரலாறு இன்னும் தெளிவானது. அப்போது ஸ்ரீ ராகவன் அவர்கள் தங்களுடைய முன்னோர்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். எங்களுடைய முன்னோர்கள் நர்மதா நதிக்கரையில் சூலினி துர்கையை தீபத்தால் ஆவாகனம் செய்து ஆராதனை செய்து வந்தார்கள். சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன்பு வேதமூர்த்தி என்ற எங்கள் முன்னோர் சிதம்பரத்தில் வந்து குடியேறினார். அவருக்கு தமிழ் தெரியாது, சமஸ்கிருதமே பேச்சு மொழி. இன்றும் எங்கள் குடும்பத்தில் சில வழக்கங்கள் மற்ற குடும்பங்களைப் போல இருக்காது. சுமங்கலி பிரார்த்தனை செய்வதில்லை, வரலட்சுமி விரதமும் இல்லை, கிராம தேவதை வழிபாடும் இல்லை. எங்களுடைய குடும்ப ஆராதனையே வேறு விதமாக இருந்தது. எங்கள் முன்னோர் வேதமூர்த்தி சுவாமிகளுக்கு சுமார் 80 வயது இருக்கும். அந்த நாட்களில் ரயில் வசதி எதுவும் கிடையாது. ஒரு நாள் கேரளா தேசத்திலிருந்து ஒரு நம்பூதிரி தலையில் ஒரு விக்கிரகத்தை சுமந்தபடியே எங்கள் வீட்டுக்கு வந்தார். அவர் வந்ததும் யாகம் செய்வதற்காக பூமியை உழுதபோது இந்த அம்பாள் பூமியிலிருந்து வெளிப்பட்டாள். சீதாதேவி பூமியிலிருந்து தோன்றியது போலவே இந்த அம்பாளும் வெளிப்பட்டாள். அதன் பிறகு நான் பூஜை செய்து வந்தேன். ஆனால் இனிமேல் இந்த அம்பாள் உங்கள் வீட்டில்தான் எழுந்திருள வேண்டும் என்று அவளே கட்டளையிட்டிருக்கிறாள் என்று கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்ட வேதமூர்த்தி சுவாமிகளுக்கு சிறிது தயக்கம் ஏற்பட்டது. இவர் மலையாள தேசத்திலிருந்து வந்திருக்கிறார். துர்கை உபாசனை, மலையாள மாந்திரீகம் என்று அக்காலத்து மக்களிடையே இருந்த எண்ணங்களால் எனக்கு பயமாக இருக்கிறது. நான் குடும்பஸ்தன், இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பணிவுடன் மறுத்துவிட்டார். நம்பூதிரியும் எதுவும் பேசாமல் சென்று விட்டார். ஆனால் அன்றிரவு ஒரு அதிசயம் நடந்தது. வேதமூர்த்தி சுவாமிகளின் கனவில் அம்பாளே நேரில் காட்சி தந்தாள். அன்பும் கருணையும் கலந்த குரலில் கேட்டாள், என்னப்பா, உன்னை தேடிக்கொண்டே நான் வந்திருக்கிறேன். நீயே என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாயே. என்னால் உனக்கு என்ன கெடுதல் வரப்போகிறது? இந்த கேள்வியை கேட்டதும் வேதமூர்த்தி சுவாமிகளின் மனம் உருகிவிட்டது. உடனே அம்பாளிடம் வேண்டிக் கொண்டார், அம்மா, உன்னை எப்படி ஆராதனை செய்வது? என்ன நைவேத்தியம் சமர்ப்பிப்பது? அதற்கு அம்பாள் அளித்த பதில் அவளுடைய கருணையின் உச்சம். எனக்கு ஆடம்பரம் எதுவும் வேண்டாம். நீ சாப்பிடுகிற எளிய உணவையே எனக்கு சமர்ப்பி. பழைய சாதம் வைத்தாலும் போதும். அன்போடு கொடுத்தால் அதுவே எனக்கு மகிழ்ச்சி. பிறகு அவள் அருள்வாக்காக சொன்னாள், உன் 21 தலைமுறைகளையும் நான் காப்பாற்றுகிறேன்.
அது என் வாக்கு. இந்த அருள் வாக்கு இன்று வரை அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக கருதப்படுகிறது. ஸ்ரீ ராகவன் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார், இன்றும் அந்த அம்பாள் எங்கள் குடும்பத்திலேயே இருக்கிறாள். இப்போது என் தம்பிதான் தினமும் பூஜை செய்து வருகிறார். அருகில் இருந்தவர் கேட்டார், அம்பத்தூரில் தானே இருக்கிறாள்? ஆமாம், அம்பத்தூரில் தான் இருக்கிறார். அந்த அம்பாளின் சாநித்தியம் சொல்லி முடிக்க முடியாதது. தகதக என்று ஜொலிப்பதை போல இருக்கும். அம்மாவும் அந்த அம்பாளை பற்றி நிறைய பாடியிருக்கிறார். குறிப்பாக ஸ்ரீ சாமுண்டேஸ்வரியை பற்றி பல பாடல்கள் பாடுவார். மீண்டும் ஒருவர் கேட்டார், அந்த அம்பாள் இப்போதும் வீட்டில்தான் இருக்கிறாளா? ஸ்ரீ ராகவன் அவர்கள் புன்னகையுடன் பதிலளித்தார், ஆமாம், வீட்டில்தான் இருக்கிறாள். வீட்டில் பூஜை செய்யப்படும் விக்கிரகங்களில். அவ்வளவு அழகான அம்பாளை நான் வேறு எங்கும் பார்த்ததில்லை. அந்த ஒரு வாக்கியமே அவருடைய பக்தியையும் அந்த அம்பாளின் தெய்வீக சாந்தித்யத்தையும் நமக்கு உணர்த்துகிறது. இந்த முழு நிகழ்விலிருந்து நாம் உணர வேண்டிய ஒரு விஷயம், பெரியவாளின் பார்வையில் தெய்வம் என்பது வேறுபாடுகளை பார்க்கவில்லை. உண்மையான பக்தி இருக்கும் இடத்தில் அங்கேயே இறைவனும் இறைவியும் தாமாகவே எழுந்தருளுகிறார்கள். அதனால்தான் பெரியவாளின் வாழ்க்கையில் காமாட்சியும் துர்க்கையும் நாராயண நாமமும் எல்லாமே ஒரே பரம்பொருளின் கருணையாக வெளிப்பட்டன. அதே கருணை நம் வாழ்க்கையிலும் பொழிய வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த சங்காமிருத பதிவை நிறைவு செய்கிறோம். மகா பெரியவா பொற்பாதங்கள் சரணம் சரணம். For order Maha Periyava statue 9345681958.